ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீனராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 7.5 சனியானது நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது நடந்திருக்கக்கூடிய கிரக மாற்றம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ பயிற்சியாக இருக்காருங்க. ஸோ இதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு எப்படி கிடைக்க போகுது அப்படின்றதையும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாம். மீனராசினிகள் பார்த்தீங்கன்னா கழுவுற மீன்லேருந்து நழுவுற மீன் தாங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் வந்து சிக்கிக்காமல் எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய கிரக சூழ்நிலைகளானது அப்படி தான் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செழிப்பான காலகட்டமாக இது இருக்க போகுது. ஏன்னா ஒரு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பயிற்சியாக இருக்கார். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு விதமான பாதிப்புகளையும் சிரமங்களையும் வந்து தந்துகிட்டே இருக்கக்கூடிய ஜென்ம சனியை குரு பார்க்க போகிறாருங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே விடுதலை அடைய போகிறீங்க. உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் பெருசாக இருக்காது. ஆனால் போன மாதத்தில் இருந்த அதே அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள்லாம் வந்து இருக்காது. சொல்லப்போனால் போன மாதத்துலேருந்து நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் ஒரு சில பாதிப்புகளை பார்ப்பீங்க. ஸோ ரேவதி நட்சத்திரக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து பாருங்கள் என்ன விதமான பாதிப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியான பாதிப்புகள் நிறைய இருக்குது. பொருளாதாரத்தில் பின்னடைவு ஏற்படும். அதாவது இவ்வளோ நாளாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும், நிறைய வேலைக்கு போயிருப்பீங்க, நிறைய சம்பாதித்திருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா அப்படியே கட் ஆகிற மாதிரி உங்களுக்கு இப்போ ஒரு 40,000 30,000 சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 10 15,000 குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பின்னடைவு, அதிக அளவில் செலவுகள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இனிமேட்டுக்கு இந்த செலவை கட்டுப்படுத்தணும் அப்படின்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். எல்லா விஷயத்தையுமே வந்து நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். ஏன்னா ராசிநாதன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எல்லா விதமான திறமைகளும் கிடைக்கும், வாய்ப்பும் கிடைக்கும். அதுக்கு காரணமே ஒரு ராசிநாதன் தான். குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அதுவும் எப்படி இருக்கார், குரு வந்து உச்சமாகி இருக்கிறாரு. ஜென்ம சனியில் பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்காது, கவலைப்படாதீங்க. இவ்வளோ நாளாக பெருசாக பார்த்துட்டு இருந்தாலுமே கூட இனி வந்து அந்தளவுக்குலாம் இருக்காது. அதுக்காக நீங்கள் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்துலையுமே கவனமாக தான் இருக்கணும். அகலக்கால் மட்டும் எதுலேயும் வைக்காதீங்க. இது வேணாம், நம்ம இன்னும் பெருசாக செய்வோம் அப்படின்ற மாதிரி என்ன செய்துட்ருக்கீங்களோ அதை தொடர்ந்து செய்யுங்க. அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மற்றவங்கள நம்பி மட்டும் தயவு செஞ்சு எந்த ஒரு தொழிலையும் ஆரம்பிக்காதீங்க. நான் வந்து இவங்க இருக்காங்க அப்படின்னு நம்பி தான் செஞ்சேன் அப்படின்னு மட்டும் என்றைக்குமே அந்த வார்த்தையை சொல்லிடாதீங்க. அவங்கள நம்பி தான் செஞ்சேன், அவங்கள நம்பி தான் பணம் கொடுத்தேன், அவங்களுக்காக தான் நான் கடன் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா கடைசியாக சிக்கலில் உங்களை தான் மாட்டி விடுவாங்க. அதனால் அந்த விஷயத்தில் உஷாராக இருந்துக்குவாங்க, யாராக இருந்தாலும் சரி. அதே மாதிரி எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து இப்போ வந்து பொய்யாக தான் போகும். நீங்கள் ஒன்று நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் அது உங்களுக்கு கிடைக்காம போகும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா எதிர்பார்ப்புகளே வைக்காதீங்க. எதிர்பார்ப்புகள் நீங்கள் வைக்க வைக்க ஏமாற்றங்கள் தான் வந்து கிடைக்கும். ஸோ இவங்க இப்படி செய்வாங்கன்னு தான் நினச்சேன், ஆனால் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுவும் குறிப்பாக இளம் வயசில் இருக்கக்கூடிய மீனராசினியர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கை தொடர்பான அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். ஸோ இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க. அதுக்கான நேரம் இது. ஸோ கண்டிப்பாக வந்து 30 வயசுலேருந்து 20 வயசுக்கு இருக்கக்கூடியவங்களாம் நிறைய அனுபவங்களை பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து வயது ஏற ஏற தான் அனுபவங்கள் வந்து கூட ஆரம்பிக்கும். ஸோ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பணவரவுகள் அதுக்காக வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. வேலை இல்லாதவங்க தான் கொஞ்சம் பிரச்சனையை பார்ப்பீங்க. வேலையில் கூட ஒரு சிலருக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கும். வேலை செய்ய முடியாமல் போகும், நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ நேரம் இவ்வளோ செஞ்சு இவ்வளோ தான் சம்பளமா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து ஃபீலிங் ஆகும். ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படாதீங்க, உங்களுக்கு பெருசாக ப்ராப்ளம்லாம் எதுவும் இருக்காது. ராசி நேர்களில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்களே அந்த 20லேருந்து 40க்குள்ளே இருக்கக்கூடியவங்க தான். சொல்லப்போனால் 20லேருந்து 30 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க தான் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும்.
மற்றபடி மற்றவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ பணவரவு பொறுத்த வரைக்கும் இயல்பாக தான் இருக்கும். ரொம்பவும் கிடைக்காது, அதே மாதிரி ரொம்ப கிடைக்காமலும் போகாது. காதல் விஷயங்களில் அதிகமாக ஈடுபாடு காட்டிக்காதீங்க. ஏன்னா அது இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது கிடையாது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க. மற்றவங்கள்ட்ட பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இப்போ வந்து குடும்பத்துக்கே வந்து ரொம்ப பெரிய ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். நல்லா பார்த்து உஷாராக நடந்துக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய நடத்தையில் தான் இருக்குது நமக்கு என்ன நடக்க போகுது பிரச்சனை அப்படின்றது. ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும். நம்ம எதுவுமே அவங்க கூட பேசியிருக்க மாட்டோம், பழகியிருக்க மாட்டோம். என்றைக்கோ ஒரு நாளைக்கு பேசுகிறத வச்சே கூட பிரச்சனைகள்லாம் வந்துடும். ஸோ அதனால் யாருக்கிட்ட பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகத்தில் வந்து நடக்கிறது கிடையாது. அப்படி நடந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து எதிர்பார்ப்புகளை வளர்த்துக்காதீங்க. எனக்கு இவங்க செய்வாங்க, இதெல்லாம் நடக்கும், எனக்கு இவங்க மேலே நம்பிக்கை இருக்குது, இவங்க இப்படித்தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்பிக்கை வச்சுருப்பீங்க. ஆனால் அவங்க தான் உங்களை வந்து டோட்டலாக வந்து இமேஜை வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் அந்த விஷயங்களெல்லாம் எப்போதுமே வந்து கவனமாக இருங்க. என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் அப்படின்றது ஏற்படக்கூடிய நேரம் தான். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு தான் இப்போ கடகத்தில் உச்சம் பெற்று இருக்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளும் வந்து கொடுப்பாரு. அதுக்காக வந்து உங்களுக்கு வேலையெல்லாம் இழந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கொடுக்க மாட்டார். நிறைய விஷயங்களில் வந்து பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நல்ல வந்து வழிபாடுகள் செய்யுங்க. இறை வழிபாட்டில் மேலே நம்பிக்கை வைங்க. அது உங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு பலத்தை கொடுக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இறை வழிபாட்டின் மீது நம்பிக்கை இருக்கோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இறைவனை வழிபாடு செய்ய ரொம்ப பிடிக்கும், உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துல சூரிய பகவான் வந்து அமர்ந்திருக்காரு. அதாவது சுகஸ்தானத்துக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அம்மாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம், பாதிப்புகள் ஏற்படலாம், வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தசாபுத்திகள் நல்லா இருக்குது அப்படின்னா வீடு வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் சின்ன அளவில் மனஸ்தாபங்கள் அப்படின்றது அப்பப்போ வந்துட்டு போகும். அது மட்டும் இல்லாமல் வேலை விஷயமாக நீங்கள் அங்கங்கே அலையிற மாதிரி தான் இருக்கும். ஒரு இடத்துல இருந்து ஒரு வேலை செய்யவே முடியாது. ஸோ வேலை வேணும் அப்படின்றதுக்காக நீங்கள் அங்கே இங்கேயும் அலையிற மாதிரிலாம் இருக்கும். தேவையில்லாத இடமாற்றங்கள்லாம் கூட வரலாம். அதே மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமானத் துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து லாபங்கள் தான் அதிகமாக வந்து கிடைக்க போகுது. ராசிநாதன் உச்சத்தில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன் வந்து இணைந்து வேறு இருக்கிறாங்க. அதிர்ஷ்டஸ்தானத்தில் 2 சுபகிரகங்கள் இருக்கிறதுனால முயற்சிகளை தாண்டி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் முயற்சி நல்லா பண்ணிங்கன்னா இன்னும் எவ்வளோ அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா கடந்த 1.5 வருஷமாக உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இனிலாம் அந்த கவலை வேணாம், இனிமேட்டுக்கு நல்லாவே இருக்கும். மினராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் போகும், ஆனால் அது வந்து உங்களை பெருசாக பாதிப்படைய செய்யாது. அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நெகட்டிவான அமைப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ மீனராசியில் யாரெல்லாம் ஃபேமிலியில் இருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவாக தான் நடக்கும். அதுவும் 40, 50 வயதை கடந்தவங்களுக்கு பாதிப்பு இருக்காது. அதுக்கு உட்பட்ட வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் பிரச்சனைகள் வரும். சனி பகவான் 7ரை சனி காலகட்டத்தில் வந்து இருக்கார். ஸோ 7ரை சனி காலகட்டத்திலும் சரி, அஷ்டம சனி காலகட்டத்திலையும் சரி, ஒரு மனிதனை நம்ப வச்சு தான் ஏமாற்றுவார். ஸோ அப்படி ஒரு விஷயந்தான் இப்போயும் உங்களுக்கு நடக்க போகுது. ஆனால் அதுக்காக வந்து பயந்துடாதீங்க. அப்படி ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தாலுமே கூட அதுக்கப்புறமா வரக்கூடிய வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாடத்தை வந்து கற்பித்து கொடுப்பாரு. ஸோ அது வந்து நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. யாரையும் நம்பக்கூடாது, எந்த சூழ்நிலையில் யார் நம்பணும், எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு அனுபவ பாடத்தை கொடுக்கக்கூடியவராக தான் சனீஸ்வர பகவான் வந்து செயல்படுவார். அஷ்டம காலமாக இருந்தாலும் சரி, 7ரை சனியாக இருந்தாலும் சரி, அதை தான் வந்து நடத்துவார். ஸோ அப்படி தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாடத்தை வந்து கற்பிக்க போகிறாரு. ஸோ பார்த்து கவனமாக இருங்க. அதே மாதிரி ஜென்ம சனியினுடைய ஆதிக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் பிரச்சனைகள் இருக்கும். அதாவது 20, 30 வயசில் இருக்கக்கூடியவங்க, இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த சோதனைகள் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். மற்றபடியெல்லாம் உங்களுக்கு யாருக்கும் பெருசாக தெரியாது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான சோதனைகளாக இது இருக்கும் அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு படிக்கல்லாக இது வந்து இருக்கும். ஸோ படிக்கட்டு ஏறாமல் மேலே உயரத்துக்கு போக முடியாது. அது மாதிரி தோல்விகளை வந்து நீங்கள் பார்த்து தான் ஆகணும். தோல்வியை பார்த்தா தான் அடுத்து வெற்றியை நோக்கி போக முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுவும் நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வியாபாரம், தொழில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்னவோ மனசார வந்து வழிபாடு செய்துக்கோங்க. அதுவே போதும். அது மட்டும் இல்லாமல் கௌரவம் கிடைக்கும்.
கண்டிப்பாக வந்து இந்த ஜூனுக்கு அப்புறமாவது மீனராசிக்காரங்க உங்களுடைய குலதெய்வத்துக்கு நீங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்க. அதாவது ரிஷிகேஷ், வடமாநில யாத்திரை, திவ்யதேச தரிசனம், சித்தர் தரிசனம் இது மாதிரி ஏதாவது ஒன்று செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வடமாநில கோவில்களுக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறதுனால வாய்ப்பு கிடைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வட மாநிலங்கள் தான் போக போகிறீங்க அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு எங்கே விருப்பமாக இருக்கோ நீங்கள் புனித தலங்களுக்கு போயிட்டு வரலாம். ராசியில் இருக்கக்கூடிய சனியை உச்சகுரு பார்க்குறாரு அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு ஆன்மீக ரீதியான எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ கோவிலுக்கு போகலாம், இல்லைன்னா வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரியான ஆசைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். தியானம், யோகா இதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப உடல் நல்லாயிருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் நிறைய வர ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் நல்ல நம்பிக்கையான உதவியாளர்கள் வந்து கிடைப்பாங்க. அதனால் வியாபாரத்தை வந்து நீங்கள் நம்பி ஒப்படைப்பீங்க. வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். சோசியல் மீடியாக்களில் இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயும் நல்ல பேர் வந்து கிடைக்கும். வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதிகார பதவிகள் நிச்சயம் இருக்குது. ஸோ பதவி இல்லையே அப்படின்லாம் வந்து கவலைப்படாதீங்க. பதவி இருக்குது. அந்தஸ்து, பதவி உயர்வு, கௌரவம் அப்படின்னு எல்லாமே மீனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கட்டாயம் கிடைக்கும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான கவலைகள் இருக்குன்னா, குழந்தைகள் பற்றின கவலைகள் தான் இது வரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் இனி வந்து உங்களுடைய குழந்தைய பற்றி நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. கவலைகள் எல்லாமே தீர்ந்துடும். ஸோ நிறைய பாக்கியங்கள் வந்து கிடைக்க போகுது. எதெல்லாம் நீங்கள் கஷ்டம், இதெல்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்களோ அதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா இப்போ அடைய ஆரம்பிப்பீங்க. அதுவும் குறிப்பாக ஆண் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தாங்க இப்போ சூப்பரான ரிலீஃப் கிடைக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து முழுவதுமாக ஒரு விடுதலை கிடைச்சிடும். ஆணை அடக்கி ஆள்றதுக்கான தைரியத்தையும், தன்னம்பிக்கையும், திறமையும், சந்தர்ப்பத்தையும் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இந்த கிரகங்கள் அப்படின்னு கொடுக்க போகுது. ஸோ அப்படி யாரும் ஆணாதிக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இனி பயப்படவே பயப்படாதீங்க. அதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. ஒரு நல்ல டைமிங்காக தான் இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க. இது வந்து உங்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நல்ல அற்புதமான வாய்ப்பு. ஜென்மசனி காலத்தில் குருவினுடைய பார்வை கிடைச்சிருக்கிறது அப்படின்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது அப்படின்றதுக்காகவே இந்த கிரகநிலைகள் வந்து அமைஞ்சிருக்கு.